சென்னை கொளத்தூரைச் சேர்ந்தவர் ரமேஷ். கூலி வேலைக்கு சென்று வருகிறார். இவரது மனைவி வெளியிடங்களில் வீட்டு வேலை செய்து வருகிறார். இவர்களின் 15 வயது மகள் கொளத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு அவர் மாயமாகியுள்ளார். இது குறித்து கொளத்தூர் போலீசில் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் சிறுமியின் செல்போன் எண்ணை டிராக் செய்த போலீசார் அவர் செங்கல்பட்டில் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவரை மீட்டு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தபோது தந்தை உள்பட 3 பேரால் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரிய வந்தது. கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் இருந்தபோது தந்தை ரமேஷ் மகளிடமே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார். கடந்த 4 வருடங்களாக இதேபோல் வீட்டில் யாரும் இல்லாத போது மகளுக்கு தந்தையே பாலியல் தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார். இதனால் சிறுமியின் எண்ண ஓட்டம் மாறுபட படிப்பில் கவனம் செலுத்தாமல் தனது செல்போனில் வெவ்வேறு ஆப்களை டவுன்லோட் செய்து பல ஆண் நண்பர்களுடன் பேசுவதையும் வெளியே சுற்றுவதையும் வழக்கமாகிக் கொண்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் PV களத்தூர் ஒத்தவடை தெருவைச் சேர்ந்த ரூபன் எனும் இளைஞரும் சிறுமியிடம் காதல் செயலி மூலம் பேசி பழகியவர் அவரை அடிக்கடி அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார். இதேபோன்று வேளச்சேரி தண்டீஸ்வரன் நகர் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த்குமார் என்ற நபரும் சிறுமியுடன் காதல் செயலியில் பேசி பழகி அவரை வெளியே அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து கொளத்தூர் போலீசார் சிறுமியின் தந்தை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ரூபன், வேளச்சேரியைச் சேர்ந்த அரவிந்த்குமார் ஆகிய 3 பேரையும் பாக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பின்னர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர். மேலும் அந்த சிறுமியை காப்பகத்தில் ஒப்படைத்தனர். சிறுமிக்கு குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்தின் சார்பில் கவுன்சிலிங் தரப்பட்டு வருகிறது.